Hi friends, welcome to TNVC Marathon channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ஒரு கொஷின் பார்த்துடலாம். நம்ம ஜூலை 17, 2024 வந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை நீதிபதிகளை நியமிச்சிருக்காங்க. அதை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடாக புக்கில் நமக்கு டாபிக் இருக்கும். அதையும் நியூஸ் பேப்பரும் ரிலேட் பண்ணி படிங்க. ஒரு சில டிஎன்பிசி கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக கேட்டிருப்பாங்க, ஜஸ்ட் 4 or 5 அப்படின்னு தான் இருக்கும். பட் அதுக்கு ரிலேட்டடாக புக்கில் என்ன இருக்கோ அதை டாபிக்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸும் அட் த சேம் டைம் கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக ஆர் மகாதேவன், கோட்டீஸ்வர் சிங் அப்படின்ற 2 பேரை நியமிச்சிருக்காங்க. சென்னை உயர் நீதிமன்ற புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் நியமனம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்ற புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக தாஷி ரப்ஸ்டன் அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 தான். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா 32 வரைக்கும் தான் நமக்கு தலைமை நீதிபதிகளுடைய பொறுப்பு இருந்திருக்கு. 1950ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. தற்சமயம் 34, அதாவது தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கோட்டீஸ்வர் சிங் என்பவர் மணிப்பூரை சேர்ந்தவர். மணிப்பூர்லேருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி இவர் தான். இவர் 2011ஆம் ஆண்டில் குவாஹாட்டி உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார். பின்னர் மணிப்பூர் உயர் நீதிமன்றத்திலும் பணியாற்றியிருக்கிறார். கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். இந்த பதவியில் இருந்து இவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மாறியிருக்காரு. அப்படின்னா அந்த பதவியில் ஒரு வெற்றிடம் இருக்கும்ல. இப்போ அந்த போஸ்டிங் யார் வந்திருக்காருன்னா தாஷி ரப்ஸ்டன் அப்படின்றவர் பொறுப்பு தலைமை நீதிபதியாக தான் வந்திருக்காரு. அதே மாதிரி ஆர் மகாதேவன் தமிழகத்தை சேர்ந்தவர். பணிமூப்பு வரிசையில் இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 1963 ஜூன் 10ஆம் தேதி பிறந்தவர். ஸோ இவருடைய பதவிக்காலம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 ஜூன் மாதம் வரைக்கும் தான் இவர் இந்த பதவியில் இருப்பார். இவர் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். இப்போ இந்த பதவிக்கு யார் வந்திருக்காருன்னா டி கிருஷ்ணகுமார் அப்படின்றவர் வந்திருக்காரு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான கொல்ஜியம் பரிந்துரைத்தது. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் நியமிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகளின் குழு தான் ஆலோசனை செஞ்சு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் வந்ததை பார்த்துட்டோம். இதுக்கு ரிலேட்டடாக புக்கில் என்னென்ன இருக்குது இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணி அதையுமே கவர் பண்ண பாருங்கள். 12th புக்கு பாலிட்டியில் 4th லெசன் இந்திய நீதித்துறை. அதுக்கு இந்த நீதித்துறையில் பற்றி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பற்றி இருக்கும். கண்டிப்பாக அதை படிங்க. அதுக்கப்புறம் 10th புக்கில் குடிமையியல்ல 2nd லெசனில் நீதித்துறை சப்டைட்டில் கீழே உச்ச நீதிமன்றத்தை பற்றி இருக்கும். அதையும் கண்டிப்பாக படிங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக புதுடில்லியில் 1950 ஜனவரி 28ஆம் நாள் தான் உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்டது. 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றங்களை தொடர்ந்து இது உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துடைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10th புக்கில் மாநில அரசு அந்த டாப்பிக்கில் உயர் நீதிமன்றத்தை பற்றி இருக்கும். 1862 உயர் நீதிமன்றம் கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாகாணமும் உயர் நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கு உயர் நீதிமன்றமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1956ஆம் ஆண்டு 7வது சட்ட திருத்தம் 2 மற்றும் 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் வழங்கியது. சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் 214 237 வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக அதையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.